Hi friends, welcome to Goldy Kitchen. இன்னைக்கு வீடியோவில் செம்ம டேஸ்டியான வெண்டைக்காய் புளி குழம்பு என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுங்கிறது நம்ம பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சில இன்ஃபர்மேஷன். நம்ம சேனலில் வர நாட்களில் பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு ட்ராவல் சீரீஸ் வந்து ஆரம்பிக்கிறோம். நான் ஃபேமிலியோட எங்கெங்கே போகிறேன் அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாகவும் அது உங்களுக்கு பிடிக்கிற விதத்துலேயும் வந்து அதை பதிவு பண்ணி போடணும் அப்படின்னு நினச்சிருக்கிறேன். ஸோ அந்த இதையும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். தேவையான பொருட்களை பார்த்துடலாம். தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் வந்து வெண்டைக்காவை இப்படி நீளமாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை வந்து நல்ல பொடியாக கட் பண்ணி அது ஒரு தனி பவுலில் வச்சுக்கோங்க. வெண்டைக்காய் புளிக்குழம்பு அப்படிங்கிறதுனால புளிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளியை எடுத்து ஒரு பவுலில் ஊற வச்சுக்கோங்க. அடுத்தால பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு 5 வரமிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 பூண்டு உரித்து வச்சுங்க. கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துங்க. மசாலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சம் தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம். இது வந்து தாளிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இப்போ வந்து ஒரு பெரிய நான்ஸ்டிக் தவா எடுத்துங்க. அந்த தவாவில் கடலை எண்ணெய் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஒரு தாராளமாக ஒரு 4 ஸ்பூன்லேருந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கங்க. எண்ணெய் இவ்வளோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்க்காதுங்க. இந்த எண்ணெய் நம்ம ஃபஸ்ட்டு எதுக்கு எடுத்துருக்கோம் அப்படின்னா, நம்ம எடுத்துருக்கிற அந்த வெண்டைக்காயை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணணும். வெண்டைக்காயை நீங்கள் அப்படின்னா அந்த வெண்டைக்காயில் இருக்கிற அந்த குழகுழப்பு தன்மை வந்து குழம்புல சேர்ந்துடும். அப்போ வந்து டேஸ்ட்டும் மாறிடும், அதே போல் அதோட அந்த விஸ்காசிட்டியும் மாறிடும். ஸோ முதல்ல வந்து வெண்டைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயை நம்ம ஃப்ரை பண்ணணும். அந்த ஃப்ரை பண்ண நேரம் வந்து பார்த்திங்கன்னா அதை மீடியம் சைஸில் வச்சு நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னாச்சுன்னா அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த வெண்டைக்காயை ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். வெண்டைக்காய் ஃப்ரை பண்ணும்போது அது ரொம்ப கறியை விட்டுறாதுங்க. ஏன்னா கருப்பாகிடுச்சு அப்படின்னாச்சுன்னா அதோட டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும். ஸோ மீடியம் ஃப்ளேவரில் வச்சு அந்த கலர் வந்து மீடியமாக வந்து அந்த க்ரீனிஷ் இருக்கிற டைப்லேயே வந்து ஃப்ரை பண்ணிங்க. ஸோ ஒன்ஸ் வந்து நம்ம வந்து வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணிட்டோம் அப்படின்னாச்சுன்னா நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடலாம். வெண்டைக்காயை ஃப்ரை பண்ணி அது ஒரு தனி பவுலில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ வெண்டைக்காயை வந்து நம்ம தனியாக எடுத்துட்டோம். அடுத்தால அந்த மிச்சம் இருக்கிற அதே எண்ணெயில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வரமிளகாயை வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறோம். ஸோ வரமிளகாயை நீங்கள் ஃப்ரை பண்ண நேரமும் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ரொம்ப கருக விடக்கூடாது. பிளாக்கிஷ் கலர் வர அளவுக்கு ஓரளவுக்கு ஃப்ரை பண்ணுங்கள். தேவையான அளவுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் எத்தனை மிளகாய் வேணுமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வரமிளகாய் ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வைக்கிற அந்த கடுகு, அப்புறம் வந்து அந்த வெந்தயம், ஜீரகம், இந்த 3ஐயும் போட்டு நம்ம ஃப்ரை பண்ணுறோம். ஸோ இப்போ கடுகு, ஜீரகம், வெந்தயம் ஓரளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த கருவேப்பிலையை அதில் சேர்த்துடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம ஏற்கனவே உரித்து வச்சுருக்கிற அந்த பூண்டு இருக்குல்ல, அந்த பூண்டை வந்து இதில் போட்டு ஃப்ரை பண்ணலாம். பூண்டு வந்து இந்த புளிக்குழம்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்கள் வந்து நல்ல பெரிய பல் உள்ள பூண்டாக வந்து கொஞ்சம் நிறையா போட்டிங்க அப்படின்னாச்சுன்னா இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ளஸ் வந்து உடம்புக்கும் ரொம்ப நல்லது. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு ஜாஸ்தியாக வந்து பூண்டு போட முடியுமோ போட்டுங்க. ஒன்ஸ் பூண்டை வந்து நம்ம ஃப்ரை பண்ணப்புறம் நமக்கு நறுக்கி உரித்து வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயத்தை போட்டுருங்க. சின்ன வெங்காயத்தை வந்து நம்ம கட் பண்ணக்கூடாது. ஜஸ்ட்டு தோலை மட்டும் உரித்து அப்படி முழுசாகவே போடணும். என்ன அப்படின்னாச்சுன்னா இது வந்து போட்டு நம்ம வந்து ஃபைனலாக இது பண்ண நேரம் வந்து இது வாயில் வச்சு நம்ம கடிக்கிற நேரம் வந்து அந்த சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணாதுங்க, முழுசாகவே தோலை உரித்து அப்படியே போட்டுருங்க. ஜஸ்ட்டு லைட்டாக வதக்குங்க. அதாவது கலர்லாம் மாறக்கூடாது, சும்மா பேருக்கு வந்து அதை வந்து வதக்கிங்க. அடுத்து கொஞ்சோண்டு வந்து பெருங்காய பவுடர் வந்து கொஞ்சமாக வந்து நீங்கள் வந்து அதில் சேர்த்துக்குங்க. அது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஸோ இப்போ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். ஸோ தக்காளியும் வந்து நீங்கள் போட்டு அந்த எண்ணெயில் வந்து லைட்டாக வந்து ஃப்ரை பண்ண வேண்டாம், அதில் கொஞ்சம் லைட்டாக வதக்குறது போல் இது பண்ணிங்க. ஒன்ஸ் தக்காளி வந்து ஓரளவுக்கு வந்து அந்த தண்ணி இதாகின அப்புறம் அடுத்தால வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெண்டைக்காயை வந்து இப்போ வந்து இதோட சேர்த்துடலாம். ஸோ வெண்டைக்காய் வந்து நான் எதுக்கு வந்து ஃபஸ்ட்லேயே ஃப்ரை பண்ண சொன்னேன் அப்படின்னாச்சுன்னா டேரெக்டாக அது போட்டு அந்த குழகுழப்பு தன்மை இருக்கும். அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு அதை நம்ம வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சேர்க்குறோம். ஸோ வெண்டைக்காய் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் குவான்டிட்டி சேர்த்துங்க.
ரொம்ப ஜாஸ்தியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துங்க. நான் ஒரு 150 கிராம் நான் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலாக்களெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். ஸோ தனி மிளகாத்தூள் வந்து நான் வந்து ஒரு கரண்டி வந்து நான் போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு சேர்த்துங்க. அப்புறம் கொஞ்சம் தனியாத்தூள் சேர்த்துக்குங்க. அப்புறம் கொஞ்சம் போதில் வந்து மஞ்சத்தூள் வந்து நீங்கள் சேர்த்துங்க. இது இல்லாமல் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் வந்து உப்பை வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம போட்டிருக்க எல்லா மசாலாவையும் லைட்டாக அந்த இதில் வச்சு நம்ம கிண்டி விட்டுடலாம். ஸோ அப்போ வந்து ஓரளவுக்கு அந்த வெண்டைக்காயிலையும் சரி மற்ற தக்காளி வெங்காயத்துலேயும் வந்து அந்த மசாலா வந்து கொஞ்சம் செய்கிற அளவுக்கு நம்ம வந்து அதை வந்து லைட் ஃப்ளேமில் வச்சு அதை வந்து கொஞ்சம் நேரம் வந்து எண்ணெய் அடுப்பில் வேக விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அந்த மசாலா வந்து எல்லா இதுலேயும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம இது பண்ணிட்டோம். ஸோ ஓரளவுக்கு மசாலா வந்து செட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த புளி தண்ணி இருக்குல்ல, அந்த புளி தண்ணியும் வந்து நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். புளி எடுக்கிறது வந்து நீங்கள் வந்து ஓரளவுக்கு மீடியமான புளி எடுத்துங்க. ரொம்ப பழைய புளியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து புது புளியாகவும் இருக்கக்கூடாது. அப்போ வந்து அந்த கரெக்டான அந்த புளிப்பு தன்மை கரெக்டும். ஸோ அதனால் வந்து மீடியம்ஸ் ஆன ஒரு புளியை வந்து நீங்கள் கரைச்சி வச்சுக்கோங்க. ஸோ இந்த புளிப்பு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த புளிக்குழம்புல வந்து புளிப்பு கொஞ்சம் தூக்கலாக இருக்கணும். அதனால் வந்து புளி வந்து கரெக்டான குவான்டிட்டி எடுத்துங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளி தண்ணியில் வந்து இந்த இதை வந்து கொஞ்சம் நேரம் வேக விட்டுடலாம். தண்ணி வந்து முதல்ல ரொம்ப சேர்க்க வேண்டாம். ஃபஸ்ட்டு அந்த புளி தண்ணியில் வந்து இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். ஸோ ஓரளவுக்கு இப்போ கொதிக்கிற நிலமை வந்துடுச்சுல்ல. ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையான தண்ணி சேர்க்கணுமோ அதை வந்து நீங்கள் சேர்த்துங்க. அதே போல் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் உப்பு கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அதை நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். வெண்டைக்காய் குழம்பு பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஃபஸ்ட்டு டே பார்த்திங்க அப்படின்னாச்சுன்னா நம்ம வந்து இப்போ வந்து நல்லா கொதிக்க விட்ட பிறகு பார்த்திங்க அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் பிரிஞ்சு வரும். ஸோ பிரிஞ்சு வர்ற டைம் பார்த்திங்கன்னா வந்து வெண்டைக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தம். ஆனால் நீங்கள் வந்து அந்த வெண்டைக்காய் குழம்பு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். ஆனால் இது நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே வச்சு சாப்பிட நேரம் பார்த்திங்கன்னா அதோட டேஸ்ட்டும் அது ஊறி இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம குழம்பு வந்து நல்லா கொதிச்சு வருது. ஸோ இப்போ குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி சாப்பிட்றதுக்கும் நாளைக்கு சாப்பிட்றதுக்கும் இந்த குழம்போட டேஸ்ட் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.